அலைகளால் ஆடிக்கொண்டிருந்த கடலில் ஒரு சிறிய படகு நகர்கிறது. அந்த படகில் அமர்ந்திருப்பவன் உலகை காப்பதற்காக பிறந்த இளம் வீரன் முருகன். படகு மெதுவாக கரையை அடைகிறது. கரையில் நின்று கொண்டிருப்பாள் பார்வதி தேவி. தாயின் கண்களில் பாசம், இதயத்தில் பெருமை. அவள் கைகளில் திகழ்ந்தது தன் உயிரின் ஒரு பகுதியாயிருக்கும் தெய்வீக வேல். முருகன் அவளது முன் நின்றபோது பார்வதி தேவியின் கண்களில் கண்ணீர் மின்னியது. அவள் வேலை அவனது கைகளில் வைக்கும்போது மெதுவாகச் சொன்னாள், குமாரா, இந்த வேல் உன் வலிமையையும் உன் நீதியையும் காட்டும். நீ போர் செய்யும் ஒவ்வொரு தருணத்திலும் என் உயிரும் என் ஆசீர்வாதமும் உன்னோடு இருக்கும். முருகன் அந்த வேலை தன் நெஞ்சில் தழுவிக்கொண்டான். அவனது கண்களில் வீரத்தையும் உள்ளத்தில் தாயின் அருளையும் தாங்கிய அந்த நிமிஷத்தில் உலகம் உணர்ந்தது. வேலின்றி முருகன் இல்லை, முருகனின்றி வேலில்லை. முருகன் இலக்கியம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அப்பன் முருகன் உங்களை தேடி வருவதற்கு எளிமையாக இருக்கும்.